சின்ன வயசுலேருந்தே கார்டனிங் பண்ண எனக்கு திடீர்னுட்டு ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு ஒரு கேப் ஆனது உண்மையாகவே பெரிய ஒரு டிப்ரெஷனாக மாறும்ன்ட்டு நானே எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு வருத்தம் இருந்தது மனசில் கார்டனிங் பண்ண முடியல அப்படின்ட்டு. அந்த வீட்டிலேருந்து மாறி வேறு வீடு வந்துட்டு தேடிட்டு இருக்கும்போது, எனக்கு மனசில் ஒரு சின்னதா ஒரு பால்கனி கார்டன் செட் பண்ணுற மாரி ஸ்பேஸ் இருந்தா போதும் அப்படி தான் வீடு பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடு வந்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்றது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் நம்பவே முடியல. இவ்வளோ பெரிய இடம் நம்மளுக்கு வந்துட்டு கார்டனிங் பண்ண கிடச்சிருக்கா அப்படின்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவா 2ண்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பித்தேன். ஃப்ளட்டு அந்த டைமில் இருந்தது. நிறைய பிளான்ஸ் வந்து அழுகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போவுமே கொஞ்சம் வந்து பெருச்சாளியோட பிரச்சனை இருக்குது. கார்டன் வந்து முடிஞ்ச அளவு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது. மற்றது எல்லாமே நானும் அம்மாவும் சேர்ந்து நிறைய எங்களால் முடிஞ்ச அளவு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். முன்னாடி இந்த கார்டன் இருந்தது அப்படின்றத நான் வீடியோ எடுத்து வைக்க மறந்துட்டேன். ரொம்ப குப்பையாக இருந்தது. உள்ளே வந்து என்ட்ரே ஆக முடியாது. அவ்வளோ வந்துட்டு ரொம்ப குப்பை நிறைஞ்சிருந்தது. இப்போது எல்லாமே க்ளீன் பண்ணி ஓரளவு கம்ப்ளீட்டாக செட் ஆகிருக்கு. இன்னும் ஃபர்தராக நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது என்னன்ட்டு சொல்லுங்கள். அது எதுக்கு எடுத்து வந்தேன்னு சொல்லுங்கள். ஓகே. இதில் என்னென்ன விதை இருக்குமா? வந்து 2 கலர் பால்சம், 2 கலர் அந்த செண்டமல்லிக்கு என்ன சொல்லுவாங்க, மேரிகோல்டு. அப்புறம் வந்து நிறைய அந்த 4 மணிக்கு செடி வந்து நிறைய இருக்குது. இங்கே வந்து 5 மணி சொல்லுவாங்க போல. 5 மணி செடி நிறைய. அப்புறம் வந்து நிறைய கலர் இருக்கா? ஒயிட்டா? வெள்ளை சங்கு புஷ்பம். அப்புறம் வந்து மிளகு, பச்சை மிளகு வந்து 2-3 ஐட்டம் இருக்குது. கலர் 3 வெரைட்டி. ஓ நிறைய இருக்குது இடம். ஓகேம்மா. அப்புறம் வந்து அந்த ராஜமல்லி விதை கூட இருக்குது. இருமாம்புளி விதை இருக்குது. ஓ சூப்பர் சூப்பர். அப்போ இங்கேயும் ஒரு இருமாம்புளி வச்சிடலாம். அம்மா வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையாக கார்டனில் கூட்டிகிட்டு போய் காட்டினேன். ஏன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்களும் கார்டன் பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்களுமே. நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத அம்மா வந்து சொன்னாங்க. நிறைய பிளான்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிளான்ஸ் எல்லாமே வந்து நட்டு வைக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேரிகோல்டு தான் நட்டு வச்சிட்ருக்காங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். வரும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து மேரிகோல்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த செடியே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு வந்து வளருமா அப்படின்றது தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 4 ஸ்டெம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் அம்மா வந்துட்டு நட்டு வச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளான்ஸ் தான் நட்டு வச்சாங்க. ஏன்னா ஒரு நாள் ஆல்ரெடி கேப் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு வந்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இன்றைக்கி வந்துட்டு 1 டே கிட்ட கேப் ஆகிடுச்சா, அப்போ எல்லாமே ஓரளவு கொஞ்சம் வாடி தான் இருந்தது. அம்மா தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க வந்த உடனே. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கோவக்காவோட ஸ்டெம். இது ரொம்ப நல்லா நீட்டாக வரும். என்னோடய சின்ன பையனுக்கு வந்து கோவக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அது பார்த்தப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. மொத்தமாக 4 ஸ்டெம்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நான் மேலே வந்துட்டு ஊருக்கு போவேன். அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது இன்னும் நிறைய ஸ்டெம்ஸ் நான் எடுத்துகிட்டு வருவேன். பின்னாடி அப்பு பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்டெம் வளர்ந்தால் கூட அதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து ஸ்டெம்ஸ் திருப்பி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கலாம். கொடி மாதிரி வளரும் இது பெப்பர். அடுத்ததாக வந்துட்டு எக்ஸோரா ரெட் கலர் வந்து வைக்கிறாங்க. இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட். இதோட ஃப்ளார்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக ஃபுட்டு கொடுப்பாங்கள்ல, அதில் வந்து மருந்து மாதிரி சேர்ப்பாங்க. அந்த ஒரு வெரைட்டி. அதனால் அதுவுமே எடுத்து வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் 5 மணி ஒயிட் கலர் வைக்கிறாங்க. ஓ இந்த ட்ராகன் பிளான்ட் வந்துட்டு அம்மாவோட கார்டனில் சீட் போட்டு வளர்ந்துருந்தது. அதில் ஆல்ரெடி ஒரு 3 பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் கார்டனில் வளர்ந்துட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த தடவை ஒரு 4 to 5 பிளான்ட்ஸ் வந்து மறுபடியும் அவங்க கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா வரும்போது அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க.
நம்ம யூசுவலா சாப்பிட்றதுக்காக வாங்குற டிராகன் ஃப்ரூட்ல குட்டி குட்டியா அந்த டைனியா பிளாக் கலர் சீட்ஸ் இருக்கும்ல, அது வந்துட்டு ஜஸ்ட் போட்டு வளர்ந்தது தான் இந்த பிளான்ட். அம்மா என்ன காட்டுறாங்கன்னா, அதில மேல எண்டுல ரூட் வந்திருக்கு பாருங்க. எந்த இடத்துலலாம் வந்து லைட்டா பெண்ட் ஆகுதோ, அங்கலாம் புதுசா ரூட் வருது. இது ஒண்ணு தான் டைரக்ட்டா வந்துட்டு மண்ணுல வைக்கிறது. மத்தது எல்லாமே நாங்க வந்து பாட்ஸ்ல தான் வச்சிருக்கோம். டிராகன் பிளான்ட்டுக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊத்துனா போதும். நெறைய தண்ணி ஊத்த வேண்டிய தேவையில்ல. ஏன்னா, அது வந்து கேக்டஸ் மாதிரி ஒரு பிளான்ட் தான். அதனால அதுக்கு நெறைய தண்ணி தேவை கிடையாது. அதுதான் அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, செடி வைக்கும்போதே. இதுக்கு நெறைய தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வேலையா எடுத்துட்டு வந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நட்டு வச்சுட்டோம். ஏன்னா, அது சீக்கிரமா வாடிடும். அதுக்கு முன்னாடி நாள் எடுத்துட்டு வந்தனால. அதுக்கப்புறம் நான் ஒரு சைடு எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு, இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் எரிச்சு விட்டுட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கார்டன் கிளீன் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா வீடு சுத்தி வந்துட்டு கம்ப்ளீட்டா நான் கிளீன் பண்ணுவேன். அது ஒரு நாளும், ஒரு நாள் வந்து கார்டன் கிளீன் பண்ணும்போது எனக்கு கரெக்ட்டா இருக்கு மெயின்டெயின் பண்றதுக்கு. அப்பப்ப சேர்ற லீவ்ஸ வந்து கிளீன் பண்ணிட்டேன்னா, கார்டன வந்து நீட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். அம்மா ஒரு விஷயம் செய்யும்போது, அவ்வளா வந்துட்டு டெடிகேட்டடா செய்வாங்க. அது இப்போ இந்த விஷயம்னு இல்ல, எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி, அவ்வளா டெடிகேட்டடா, ஃபுல் ஹார்ட்டடா வந்து செய்வாங்க. அந்த மாரி தான் இன்னைக்கு எனக்காக பண்ணிட்டுருந்தாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாவே வந்துட்டு நார்மலா ஒரு குப்பை மாதிரி தான் இருந்தது. அது எல்லாம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு, ஒரு ரெய்ஸ்டு ஃப்ளோர் மாரி கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த இடத்துல மஞ்சள், இது பேரு காவத்து. ஒரு கிழங்கு மாரி நல்லா பெருசாவே வளரும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளாரிங் சீட்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே இந்த ரெய்ஸ்டு பெட்ல வந்துட்டு போட போறாங்க. இதுக்கு முன்னாடி என்னோட பழைய கார்டன்லயுமே டெர்ரஸ் கார்டன்ல மஞ்சள் வந்து ஒரு தடவ வளர்த்துருக்கோம். 1 இயர்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். நெறைய கிழங்கு வந்துட்டு அந்த டைம்ல எங்களுக்கு கிடைச்சிருந்தது. இந்த கார்டனில மெயின் ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய லீவ்ஸ் எல்லாம் மண்ணுக்கு அடியில விழுந்து விழுந்து மக்கி போயிட்டு அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு நாங்க வந்துட்டு எரிச்ச அந்த லீவ்ஸோட சாம்பல் இருக்கு. அதனால கண்டிப்பா மண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபெர்டைலான மண் இது. அ கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் இங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு நம்பி நாங்க வந்து வைக்கிறோம். பார்க்கலாம். ஓகேம்மா. அம்மா வந்துட்டு ரப்பர் கொட்டையும், முந்திரியும் வந்துட்டு வளர்க்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வாட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நட்டு வச்சுட்டு சப்போஸ் இங்கே வளர்ந்தது அப்படின்னா, இத அப்படியே வந்துட்டு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட்டு வளருதான்னு பார்க்கறதுக்காக இப்போதைக்கு நட்டு வைக்கிறாங்க. இப்போ எடுத்துட்டு வந்த கிழங்கு வெரைட்டீஸும் வச்சாச்சு. கடைசியா இருக்கிறது ஒரு சில ஃப்ளாரிங் பிளான்ட்ஸோட சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி சீட்ஸ் எல்லாமே இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு காஸ்மோஸ், அதுக்கப்புறம் மேரிகோல்ட், சில்லி இது 3 இருக்கு. இது மிக்ஸடா நெறைய சீட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றது தெரியல. இந்த கிரீன் கலர் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பால்சம் சீட்ஸ். எனக்கு கரெக்ட்டா கலர் தெரியல. இருந்தாலும் அம்மா என்ன சொன்னாங்க அப்டின்னா, ஒண்ணு வந்து நல்லா டார்க் ரெட், அதுக்கப்புறம் வயலட் 2 கலர் இருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு அந்த மஞ்சள்லாம் போட்டு அதுக்கப்புறம் எண்டுல சில்லி, மேரிகோல்ட், காஸ்மோஸ் இது 3மே வந்துட்டு பக்கத்துல பக்கத்துல போட்ருக்காங்க. நான் வந்துட்டு பொதுவா பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு மார்னிங் டைமே வச்சுடுவேன். இல்லைனா ஈவினிங் டைம் வந்துட்டு வைப்பேன். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஈவினிங் தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து இருட்டில் ஒரு 5:00 மேலே ஆயிடுச்சு. கடைசியா பால்சம் சீட்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்காங்க அம்மா. பால்சம் வந்துட்டு இங்கே இப்போதைக்கு இதில் வந்துட்டு சீட்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா இப்போவுமே கார்டனில் வந்துட்டு எலியோட பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கு வந்துட்டு அந்த எலி பொறி வந்துட்டு வாங்கி வைக்கணும். அந்த மாரி வந்துட்டு கார்டனில் ஒரு எண்டில விறகு நெறைய இருக்குது. அதையும் க்ளீன் பண்ணிட்டேன்னா கார்டன் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஆசையா ஊர்லேருந்து அம்மா எடுத்துகிட்டு வந்து எல்லாமே எனக்கு வந்து வச்சு குடுத்துருக்காங்க. என்ன விட அவங்க நான் சேனல் வந்துட்டு பண்ணுறதுக்கு நெறையவே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நெறைய வீடியோஸ் வந்து எனக்கு வந்து கார்டனிங் பண்ண முடியாத டைமில் கூட அவங்களோட டெர்ரஸ் கார்டன்லேருந்து எடுத்துட்டு எனக்கு வீடியோ ஷேர் பண்ணுவாங்க.
இப்போ எனக்குன்னு கார்டன் ஆனப்போ, என்ன விட நெறைய எஃபோர்ட் போடுறது அம்மா தான். எப்பல்லாம் வராங்களோ, அப்பல்லாம் வந்துட்டு எனக்கு புதுசா பிளான்ட்ஸ் எடுத்துட்டு வர்றது, நியூ சீட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு, அது உடனே எனக்கு அவங்க நெனச்சேன்னா அத என்கிட்ட குடுத்துட்டு போலாம். "நீ வச்சுரு" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போலாம். ஆனா அப்படி பண்ணாம, கார்டன்ல வந்து அந்த இடம் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி குடுத்து, சீட்ஸ் எல்லாம் போட்டு குடுக்குறாங்க. செடியெல்லாம் வச்சு குடுத்தாங்க. பிளான்ட்ஸ் எல்லாம் நட்டு வச்சதுக்கப்புறம், சீட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம், ஃபைனலா ஒரு தடவ கார்டன் கம்ப்ளீட்டா உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் க்ளோஸ் அப்ல பார்த்தேன்னா, இன்னும் நெறைய பிளான்ட்ஸ் இருக்கிறது தெரியும். லாங்கா இருந்து எடுக்கிறனால இப்படி இருக்கு. ஆனா, இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு மெமரியா இருக்கட்டும்ன்றதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா, ஃப்யூச்சர்ல இந்த இடம் கம்ப்ளீட்டா கிரீனிஷா மாறப்போகுது. அது எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். கார்டனிங் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.